டாக்டர் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் எனக்கு 20 வீக்ஸ் 5 மந்த்ஸ்லேயே பேபி மூமெண்ட்ஸ் தெரிஞ்சிடுது. ஆனால் இப்போ செகண்ட் ப்ரெக்னன்சி ஆல்மோஸ்ட் 5 மந்த்ஸ் ஆகிடுது. ஆனால் எனக்கு மூமெண்ட்ஸே தெரியல. இல்லை இந்த வாட்டி எனக்கு ரொம்ப சீக்கிரமாக தெரியுது. என் ஃப்ரெண்டுக்கு மூமெண்ட்ஸ் தெரியுது, ஆனால் எனக்கு இன்னும் தெரியல. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் நாங்கள் வந்து கன்சீவ் ஆனோம், ஃபியூ வீக்ஸ் தான் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேஷண்ட்ஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக எங்ககிட்ட 5th மந்த் ஸ்கேன் அனாமலி ஸ்கேனுக்கு வரும்போது. ஆனால் நான் சொல்கிறது ஒன்று தான், இட்ஸ் நாட் கோனா பி த சேம் ஃபார் எவ்ரி ஒன். யூ வாண்ட் டு நோ why? Watch this full video completely throughout to understand that. I am Dr.Deepthi Jammi, fetal medicine consultant from Jammi Scans, T Nagar, Chennai. Baby movements. So baby movements feel panardu is a very special thing. Let it be a first time mother, second or even third time mom. It's always special that you know that everything is happening fine, baby movements nalla irukku, you're able to feel and perceive them. Illaya nariya per romba confuse panikranga, doctor enak movements e theriyala, ellarum kekranga unakku 5th 6th month aayiduthu inna enna movements unakku theriyalன்றanga. Usually first time mothers ku neenga pathingana routine or 20 to 21 weeks avudhu agum minimum, adavadhu 5 months end la say or 20 to 22 weeks அந்த கரெக்டாக அந்த 5th மந்த் ஸ்கேனுக்கு வரும்போது தான் மைல்டாக கொஞ்சம் பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸ், அதாவது ஒரு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் வந்து ஏதோ ஒன்று அசையுது பட் என்னென்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியல அப்படின்ற ஃபீலிங் ரொம்ப மைல்டாகவும், இந்த யாரானா உங்களை டேப் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூமெண்ட்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சம்டைம்ஸ் சில பேருக்கு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, ஏன்னா நம்மளோட பவல் கேஸ் மூமெண்ட்ஸாக கூட அவங்க பர்சீவ் பண்ணலாம். ஆனால் வித்தின் ஃபர்ஸ்ட் 2 months 3 months உங்களால் கண்டிப்பாக பேபி மூமெண்ட்ஸ்லாம் ஃபீல் பண்ண முடியாது. இட் வில் usually take beyond 18 or 19 weeks. First time mothersக்கு beyond 20 weeks. So 20 வாரத்தில் தெரியலன்னா உடனே பயப்பட வேண்டாம். ஏன்னா baby is going to be hardly 300 to 400 grams. 400 கிராம் தான் இருக்க போகிறது. ஸோ 400 grams பேபி எவ்வளோ லேயர்ஸ்குள்ளே கீழே இருக்கணும்? ஸ்கின், சப்கியூட்டேனியஸ் டிஷ்யூ, ஃபேட் இருக்கும், மசில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நிறையா லேயர்ஸ் ஆஃப் அப்டாமினல் வால், தென் யூட்ரஸ்க்குள்ள 3 லேயர், தென் சாக், தென் ஒன்லி பேபி இல்லையா? ஸோ இந்த 300 to 400 grams பேபி கிக் பண்ணுறது இவ்வளோ லேயர்ஸ் தாண்டி தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். சரி, அப்படி உங்களால் ஃபீல் பண்ண முடியலன்னா நிறைய தின் பேஷண்ட்ஸ், கொஞ்சம் நம்ம அப்டாமினல் வால், தம்மி வால் வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறவங்களுக்கு ஆப்வியஸ்லி ப்ராக்டிக்கலி எல்லாருக்கும் புரியும் that they can feel lot better. இல்லை வெளில கூட சம்டைம்ஸ் தெரியும். பட் இதுவே நம்மளோட அப்டாமினல் வால் கொஞ்சம் திக்காகவும் இருந்தது, கொஞ்சம் சப்கியூட்டேனியஸ் ஃபேட் டிஷ்யூ அதிகமாக இருந்ததுன்னா தெரியறதுக்கு கொஞ்சம் நேரமாகலாம். பட் தட் டசன்ட் மீன் யூ நாட் கோன் டு ஃபீல் இட் அட் ஆல். ஆப்வியஸ்லி பேபி வெயிட் போட போட இன்னும் ஒரு 700 grams 800 grams 7 monthsல 1 kgலாம் இருக்கும்போது the kicks are going to be little heavier and you'll definitely be able to see. பின்ன ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சிக்கும் செகண்ட் தேர்ட் ப்ரெக்னன்சிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக செகண்ட் ஆர் தேர்ட் ப்ரெக்னன்சிஸ்க்கு யூ மைட் ஸ்டார்ட் டு ஃபீல் பேபி மூமெண்ட்ஸ் மச் earlier. ஸோ ஏன்னா உங்களுக்கு மூமெண்ட்ஸ்னால் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ராபப்ளி ஒரு 20 வாரத்துக்கு இல்லாமல் ஒரு 18-19 வாரத்துலேயே யூ வில் பி ஸ்டார்டிங் டு ஃபீல் த மூமெண்ட்ஸ். ஸோ டு நாட் கம்பேர் உங்களோட ஸ்டார்ட் ஆஃப் மூமெண்ட்ஸ் டு சம் அதர் ஃப்ரெண்ட் ஆர் ரிலேட்டிவ் ஆர் கசின் ஆர் எனி ஒன். பிகாஸ் ஒருத்தருக்கும் உடல் வாகு வேறு, பேபியோட வெயிட் வேறு அண்ட் வாரம் வேறு. ஸோ டு நாட் ஆஸ்க் எனி ஒன், ஆஸ் லாங் அஸ் யூ ஃபீல் தட் தே ஆர் கம்ஃபர்டபுள், சே இட்ஸ் ஓகே. ஆனால் பியாண்ட் 20 to 22 வீக்ஸ் தெரியலனாலும் பயப்பட வேண்டாம். ஆஸ் லாங் அஸ் உங்கள் அல்ட்ராசவுண்ட் பண்ணி டாக்டர்ஸ் வந்து நார்மலாக இருக்குது பேபி, growth is fine அப்படின்னா டோன்ட் வரி, யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் த பேபிஸ் வெரி சூன். ஐ ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் வாஸ் யூஸ்ஃபுல். Do pass it on to your friends or relatives whom you feel that this information will be useful for them. Until then, see you all in our upcoming videos. Signing off, Dr. Deepthi Jammi from Jammi Scans, T Nagar.